ஃபோனை பண்ணுவோம். என் பிள்ளை என்னன்னு இருக்கோ. மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா போன வாட்டி பேசும்போது இந்த மாமியாக்காரி என் பிள்ளைய நிம்மதியாக இருக்க விட மாட்டக்காலே. அப்பா முருகா, என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்க முருகா. கனகு அம்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் மக்களே, நீ எப்படி இருக்கா? மக்கா என்ன உன் குரல் ஒரு மாதிரிலாம் இருக்கு? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். அடுப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ரூமில் ஏசியை போட்டுட்டு உட்காந்துருக்கேன். அதுதான் என் குரல் ஒரு மாதிரி இருக்கும் உனக்கு. மக்களே, அடுப்படியில் ஒரு ஏசி போட சொல்ல வேண்டியதானே மருமவனே? ஆமாம், போட்டுட்டாலும் என் பிள்ளை என்ன கஷ்டப்படுறா. அதுக்கு என்னம்மா செய்ய? நானும் உன் மருமவன்ட்டு சொன்னேன் பார்த்துக்க. ஏங்க அடுப்படியில் ஒரு ஏசியை போடுவோன்னு கேட்காரா? அப்படியே இவர் கேட்டாலும் என் மாமியார் இருக்காளே அவ கேட்டுருவாளா? மாமியாருக்கு ஏசி வேண்டாம்னா அவளை போய் அடுப்படியில் வேலை செய்ய சொல்லு. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாமா? ஏற்றி நீ தான் இங்கே வாயா, ஒரு மாசம் இங்கே வா, வேல் தனியா நீ உங்க வீட்டுக்கு போ. நானும் இவர்கிட்ட அதை தாம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இங்கே இல்லைன்னா எங்கள் அம்மாவை யார் எப்படி பார்த்துப்பான்னு ஊண்டு கிடக்காரு. எல்லாம் வருவேம்மா வருவேன், அது எப்படி வராமல் இருப்பேன்? என் பிள்ளை அங்கே படாத பாடுபடுத்து இருந்து வைக்கல. பெங்களூர்னா நல்ல குளிருன்னு கேள்விப்பட்டிருக்கு. இங்கே என்னென்னா வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது போ. ஆமாம் மக்களே, இங்கேயும் வெயில்னா அப்படி வெயில் கேட்காத. சரி, மருமவ என்ன செய்யறாவ? அவரு வேலைக்கு போயிட்டாருமா. வீட்டில் இருந்து தானடி வேலை செய்வாவ? ஆமாம்மா, வாரத்தில் 3 நாள் தான் வீட்டில் இருந்து வேலை செய்வாவ. அப்புறம் 2 நாள் ஆஃபீஸுக்கு தான் போகணும். அவர் போயிடுவார், நான் என் மாமியா கூட இருந்து சிங்கி அடிக்கணும். சரி விடு, வேற வழி என்ன? மக்கா, மருமகிட்ட சொல்லலாம், அம்மா வீட்டில் போய் 1 மாதம் இருந்துட்டு வரேன்னு சொல்லலாம். நான் சொல்லி என்னத்தம்மா கேட்க போறாரு? நீ வேணா சொல்ல மருமகிட்ட. நானா? நான் எப்படி சொல்றது? ஓ மருமகன் தானே அப்படிங்கியோ? நான் வேணா உங்க அண்ணி சின்ரஸை பேச சொல்லட்டுமா? ஆமா, அதையாவது செய், அண்ணனை பேச சொல்லு. அப்படியாவது இவர் கேட்பாரான்னு பார்ப்போம். நான் சின்ரஸை பேச சொல்றேனே. அப்படி உங்க அண்ணன் சொல்லி கேட்கலன்னா அதுக்கப்புறம் வேணா நான் பேசுறேன். சரிம்மா, என்ன செய்யலோ ஏது செய்யலோ தெரியாது, அவர் ஒத்துக்கணும், அவ்வளோதான். சரி மக்களே. சரி, உன் மாமி என்ன செய்யறா? அவ அந்த ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க. உன்னெல்லாம் டிவி பார்க்க விடுவாளா மாட்டாளா? அதான் என் ரூம்லயே டிவி இருக்கலாமா, நீ அங்க உட்காந்து பாரு, நான் இங்க உட்காந்து பாக்குறேன்னு நான் பாட்டில் இங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அதான் சரி. அப்புறம் அண்ணன் என்ன வேலைக்கு போயிருக்கானா? ஆமா ஆமா, வேலைக்கு தான் போயிருக்கான். உன் மருமவ என்ன செய்யறா? அவ சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஜவ்வரிசியும் மாம்பழத்தையும் போட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா. ஜவ்வரிசியும் மாம்பழமும் பாயாசம் பண்றாளா? அவ ஏதோ ஒரு பேர் சொன்னா பார்த்துக்க, இங்கிலீஷ்ல சொன்னா, நம்மளுக்கு எங்க தெரிய போகுது? அப்போ உனக்கு கொண்டாட்டம் தான் சொல்லு. நான் எங்க இருந்துடி மாம்பழத்தை திங்க? ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்கு. இந்த மாம்பழம் தான் எதிரியே சக்கரை நோய்க்கு. அப்புறம் அதை எங்க இருந்து திங்கிறது? அதுக்குன்னு கொஞ்சம் கூடமா திங்காம இருப்பவ. ஏன் உன் மருமக உனக்கு தரமாட்டாளா? அதெல்லாம் தருவாட்டி, செஞ்ச உடனே வந்து தந்துருவா. ஆனா அது நம்மளுக்கு ஒத்துக்கணும்ல. ஓ அப்படி சொல்றியோ? சரி, உன் மருமக வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறாளா இல்லையா? அதெல்லாம் நல்லா ஆக்கிதான் போடுறா. அதெல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது, அது உனக்கே தெரியும். அதுக்குன்னு தலைக்கு மேலெல்லாம் மருமகளை வச்சு கொண்டாட கூடாதுமா. அப்புறம் தலையில ஏறி நின்றுக்கிட்டு தாண்டவன் தான் ஆடுவாள்வ. அதுவும் சரிதான். சரி இருக்கட்டு, நீ என்ன குழம்பு வச்சா? இவர் தான் வேலைக்கு போயிட்டார்லாமா. என் மாமியாலும் நானும் தானே, அதான் ரசத்தை வச்சு முட்டையை பொரிச்சு எடுத்துட்டேன். போதும் போதும், இந்த வைக்கல ரசமும் முட்டை பொரிச்சு வச்சது காணாத. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சரி, ஓ மருமவ என்ன செஞ்சா? இன்னைக்கு சின்ன பொண்ணு இந்த நெய்ச்சோறும் கடலை கறியும் வச்சிருக்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த முட்டையை அவிச்சிட்டு பாதியை வெட்டி முளாப்படியெல்லாம் போட்டு பொரிச்சு வச்சிருக்க. அதெல்லாம் நல்ல சமையல் பண்ணுவா பார்த்துக்க. அப்படியா? நீ சாப்பிட்டுட்டியா? இல்லட்டி மணி என்ன ஆகுது இப்பமே சாப்பிட்றதுக்கு? ஒரு மணியாவது ஆக வேண்டாமா? சரி, இதான் சாக்குன்னு உன் மருமவளை தூக்கி வச்சுட்டு ஆடாதானே. யாட்டி அவ பாட்டில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருவா தெரியுமா? அவளுக்கு வாய்க்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் உனக்கு வித விதமாக சமைச்சு கொடுத்துட்டு இருக்க. அதுவும் சரிதான், பசி தாங்கிக்கிட மாட்டா சின்ன பொண்ணு. செல்லத்தே கிதா வா. சரி கனகா, அம்மா நான் அப்புறம் பேசுறேனே. சரிம்மா. என்னடே மும்மூர்த்தி வந்திருக்கிய? வாங்க வாங்க. மீரா செல்லங்க வாமோ. என்ன ஆச்சி, சாப்பிட்டீங்களா? காலையில சாப்பாடு சாப்பிட்டாச்சு, நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. மீனா, நம்ம 2 பேரும் இங்க மலமாடு மாதிரி நிக்கமே, செல்லத்தை ஏதாவது நம்மளை பத்தி கேட்டுச்சா? மீராவை மட்டும் கேட்க பாரு.
அருளுசு நாலு முடி நம்ம இங்க இருக்கிறவே தானே. அவதான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கா, அப்புறம் அவளை தானே கேட்பாவ. கேக்கட்டு தாயி, அதுக்குன்னு நம்ம ரெண்டு இப்படியா ஒதுக்குறது. வா செல்லம், இங்க வந்து உட்காருவா. கீதா, மீனா, உட்காருங்க மக்களே. சரிங்க தே. நாலு முடி மூடிட்டு உட்காருங்க. என்ன தே, சாப்பிட்டுட்டேலா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சுமா. என்ன சாப்பிட்டீங்க? காலையில இந்த சுடு தண்ணியை குடிச்ச மரத்துக்க, அதுவே நல்லா வயிறு அடைச்சிட்டு, அதனால ஒரு இட்லி மட்டும் தின்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிட வேண்டியதாமோ, இப்போ வயிறு பசிக்கல பாத்துக்க. சரி சரி சரி, நேரத்துக்கு சாப்பிட்டுருங்கன்னு சுகர் இருக்குல்ல. ஆமா ஆமா, சரி உட்காருங்க மக்களே. இல்லத்தே, கிளம்புறோம். சின்ன பொண்ணுங்க, நாங்க ராணியக்கா வீட்டுக்கு வேற போக வேண்டியது இருக்கு. எதுக்கு? மீரா இன்னும் அவங்க வீட்டை பார்த்தது இல்லல்ல, அதனாலதான் கூட்டிட்டு போறோம். அப்ப போக வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கிய? அது எப்படி நாங்க தனியா போறது? சரி போங்க, ரூம்குள்ளதான் படுத்திருப்பா, போய் கூப்பிடுங்க. நானே போய் அவளை எழுப்பிட்டு வரேன். போ போ. பத்தியா, ஆள் வந்தது கூட தெரியாம பாட்டு கேட்டுட்டு இருக்க. அவ பாவம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அக்கடான் போய் படுத்து கிடக்கா. அப்படி படுக்க நம்ம விட்டுருவோமா? வா போலாம். சின்ன பொண்ணு, அதானே, என்னடா நான் இன்னைக்கு வெளியே போலையே, என்ன தேடி என் குரூப் இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். இப்படிலாம் நாங்க விட்டுருவோமா சின்ன பொண்ணு? சரி சீக்கிரம் வா வெளியே. மீரா அங்க வெளியே தான் உட்காந்துருக்கா. மாமியார்ட்டே பேசிட்டு இருக்க? ஆமா ஆமா. எப்படி நீ சாப்பிட்டுட்டியா? இல்லையே. சமைச்சிட்டியா இல்ல எப்படி? அதெல்லாம் ஆச்சு. சின்ன பொண்ணு, நெய்ச்சோறு தானே செஞ்ச. அது மூக்கா என்னது? நீ சொல்லு சின்ன பொண்ணு, நெய்ச்சோறு தானே செஞ்ச. அடா ஆமா நாலு முடி, என்ன மோப்ப சக்தி. அப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் ஏன் சின்ன பொண்ணு சாப்பிடல? மணி என்ன ஆகுது, இப்பமேவா சாப்பிடுவா மதிய சாப்பாட? அப்புறம் ஏன் லூசி இவ்வளவு சீக்கிரமா செஞ்சு வச்சா? எப்படியும் நீங்க வருவீங்க என்ன கூப்பிடுறதுக்கு. அப்புறம் சமைக்கிறது லேட் ஆச்சுன்னா என் மாமியார் வேற கொமரிட்டே கிடக்கும், அதான் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட்டேன். அதான் ரெடியா எல்லாத்தையும் செஞ்சு ஏற்கனவே வச்சுட்டேன். புத்திசாலிதான். சரி சின்ன பொண்ணு, பிற உங்க வீட்டுக்கு வாரேன், எனக்கு நெய்ச்சோறும் கடலை கறி தந்துருன்னு. நீ சோறான்னு இழுக்கும் போதே எனக்கு தெரியும் நீங்க கேப்பேன்னு. சரி சரி, போயிட்டு வந்தோன்னா தாரேன்னு. சரி சீக்கிரம் கிளம்பு, ராணிகா வீட்டுக்கு போலாம். என்ன பிளானு? என்ன அதேதான், ரெண்டு பேர்த்தையும் ஒரே இடத்துல வைப்போம். அப்ப அவெல்லாம் பாத்துக்கிடுவாவ. ஆமா, ஒருத்தர் பார்த்து பட்டாம்பூச்சி அது இது ஏதாவது பறக்கான்னு பாப்போம். அப்படி பறக்கலன்னா என்ன செய்யறது? அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு, ட்ரை பண்ண வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. கடமை செய்வோம், பலன் அப்புறம் பாப்போம். பலன் நல்லதா தான் நடக்கணும். ஆமா, எல்லாம் நம்ம இஷ்டப்படி தானே நடக்கு. சரிம்மா விடுங்க, வாங்க போலாம். சின்ன பொண்ணு மறந்துடாதானே, எனக்கு சாப்பாடு தந்துடணும். ஆமா, நீச்சோறு கூட கறி குழம்பு வைக்கலையா? அதெல்லாம் எங்க போவேன், நானே அவசர அவசரமா அந்த கடலை கறி வச்சு போட்டேன். என்னவோ, ஆனா அடித்தூள் காம்பினேஷன் தான். சரி சரி தாரேன், வாங்க போலாம். வேற தொட்டுக்கிறதுக்கு என்ன செஞ்சா? முட்டையை அவிச்சிட்டு அதை ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் பாதியா வெட்டி. ஆனா அதெல்லாம் தரமாட்டே பாத்துக்காங்க, போங்க உங்க வீட்டுல முட்டையை போட்டு நீங்களே சாப்பிடுங்க. சரி சரி, அதை நான் பாத்துக்கிறேன். சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணு. ஆக மொத்தம் 2 பேருமே வீட்டுல சமைக்கல அப்படித்தானே? அவரு கேன்டீன்ல போய் சாப்பிட்டுக்கிடுவாரு, அப்புறம் நான் எனக்கு மட்டும் சமைச்சு என்ன செய்யறது? அப்ப நீ எதுவுமே சமைக்க மாட்டியா மீனா? சின்ன பொண்ணு, மா வீடு, சரசக்கா வீடு, ராணிக்கா வீடு இவ்வளவு பேர் இருக்கும்போது நான் ஒத்தாளுக்கு சமைச்சா நல்லவா இருக்கு சொல்லு. வேறந்தான். சரி கிளம்பு கிளம்பு போவோம், போயிட்டு சீக்கிரம் வருவோம். சாப்பிடணுமா வேண்டாமா? அதுதானே. சரி, அந்த மொபைல் பாரு கூவிட்டே இருக்கு பாரு, அதை முதல்ல நிறுத்து. சரி, நம்ம பிளான்ல ஒர்க் அவுட் ஆகுமா? ஆமா, பெரிய பிளான். சீக்கிரமா ஆயிடுச்சு. ராணிக்கா வீட்டுக்கு போவோம், 2 பேத்தையும் ஒரே இடத்துல வைப்போம். ஒருத்தர் பாப்பாங்க, பார்த்து அப்படி ஏதாவது ஆனா சரி, அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், நம்ம விதியே நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதான். ஆமா, அது வரைக்கும் தான் நம்மளால செய்ய முடியும், அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது செய்யணும். ராணி அக்கா கொண்டத்துக்கு மீரா மோடி ஒரு நல்ல பொண்ணு தான் வரணும். அன்பு நல்ல பையன் பாத்தியா? இப்படி இருக்க நம்ம எப்படி இந்த பிளானை கைவிடுறதுன்னு சொல்லு. இப்படி தலையை சுத்தி முக்கு தொடுறதுக்கு ராணிய காட்டையே மீராவை பொண்ணு கேட்க சொன்னா என்ன? அதையும் நான் யோசித்தேன், ஆனாலும் நடுவில் ஒரு த்ரில் எதிர்பார்க்கேன், அவ்வளவுதான். சில நேரம் இந்த பெருசுகள்லாம் எப்படி என்ன பேசனே தெரியாது பார்த்துக்க. நம்ம போய் பொண்ணு கேளுங்கன்னு சொல்லி இவ எதுவும் நினைச்சிடக்கூடாது பத்தியா? இல்லை அந்த வீடு ஒத்து வராது, இல்லை நான் மீரா ஒத்து வர மாட்டேன், இல்லை அன்பு ஒத்து வர மாட்டான்னு இருந்து சொல்லிட்டான்னு வச்சுக்கோயேன்,
அப்புறம் மனசு கஷ்டமாயிரும். சரி வா முத கடமையை முடிப்போம். மீரா, அக்கா ஏக்கா என்னக்கா என்ன இன்னைக்கு கூப்பிடவே வரல? காலையிலேயே சீக்கிரம் சமைச்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம எல்லாரும் வெளியே போனாலும் கவலை இருக்காது பார்த்துக்க. அதான் படப்படன்னு சமையல் எல்லாம் முடிச்சேன். வைக்கல சமைச்சது ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் ரூம்ல போய் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். ரூம்ல என்ன ஏசி போட்டுட்டா படுத்திருந்தா? ஆமாத்தே. ஏன் ஃபேனை போட்டுட்டு படுத்தா என்ன? இதையே உங்க மவள்கிட்டையும் சொன்னா என்ன? என்ன சொல்லணும் என் பொண்ணுட்ட? அதான் தே, உங்க மவ படாத பாடுபட்டு ரசத்தையும் முட்டையும் வறுத்து வச்சுட்டு ரொம்ப டயர்டாகி ஏசில போய் படுத்திருந்தால, அதை தான் சொன்னேன். அப்போ நான் என் மாவட்ட பேசுறத நீ உட்காந்து ஒட்டி கேட்டுட்டு இருந்திருக்க, அப்படிதானே? ஆமா, உங்க விஷயத்தெல்லாம் ஒட்டி கேட்டு 5-6 நடந்துற போது தண்ணி பாட்டில் நிறைச்சி ரூமுக்கு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்பதான் உங்க அருமை மவுளும் நீங்களும் இதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. எப்பவுமே மவுளுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயம். என்னத்தே நீ ரொம்ப கண்டல்ல. நான் என்னத்த பொய்யாத்த சொல்றேன்? உங்க அம்மாவா வெறும் ரசத்தையும் முட்டையும் வறுத்து வச்சுட்டு ஏசில போய் படுத்தா நியாயம். இதையே நான் அதே வைக்கல நெய்ச்சோறு, கடலைக்கறி, முட்டை அவிச்சு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன், இவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் போய் ஏசி ரூம்ல படுத்தா அது பாவம். என்னத்தே, உங்க மவுளுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி, அப்படித்தானே? எல்லாம் என் மவனை சொல்லணும். அதே தான் தே, உங்க மவனை தான் சொல்லணும். நீங்க செய்யற எல்லாத்துக்கும் ஒத்து ஊதிட்டு இருக்காவில்ல. இப்ப நீ என்னதான் சொல்ல வரா? ஏக்கா ராணி மாமி வீட்டுக்கு போமா, நேரம் ஆயிட்டல. சரி மக்கா. இந்த மீரா வேற நல்ல அடி பொலியா மாமியார் மருமகளுக்கு சண்டை நடந்துட்டு இருந்து ஊடையில வந்து குட்டியை குழப்பிட்டாலே கொஞ்ச நேரத்துக்கு நல்ல டைம் பாஸ் ஆயிருக்கும், மூடு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கெடுத்துட்டாலே எதுக்கும் மூஞ்சி சோகமாவே வச்சுக்கிடுவோம். சரி ஆச்சி நான் போயிட்டு வரேன்னு. சரிமோ போயிட்டு வா. மீரா, எனக்கு ராணி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது எங்க வீட்டுக்கு வானே. ஏக்க அதான் நெய்ச்சோறு எல்லாம் பண்ணிருக்கோம்ல, ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? சரிக்க. சரி வாங்க போலாம். அத்தியோ போயிட்டு வரேன்னு. என்ன 4 முடி ஓவரா சோகத்துல இருக்கிய? சின்ன பொண்ணு வாங்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல தெரியுமா? இப்ப என்ன முட்டை ஃப்ரைலாம் இல்லன்னா இப்ப மீராக்கு மட்டும் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. அட லூசு 4 முடி, நீங்களும் 2 பேர் மட்டும் வந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் மாமியார் கருமிக்கிட்டே இருப்பா. ஆனா மீனாவும் சேர்ந்து வந்தான்னு வச்சுக்கோங்க, கிளவி ஒண்ணுமே சொல்லாது. அதான் அதுக்குதான் சொன்னியா அப்படி? ஆமா லூசு 4 முடி. நான் கூட நீங்க சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என் மாமியார் கிளிக்கிற கிளிக்கு தான் என்னை பார்த்து சோகமா இருக்கேலோன்னு பார்த்தேன். அழுத ஒத்த முட்டைக்கா இவ்வளவு நேரம் சோகமா இருந்தீங்க? சின்ன பொண்ணு உனக்கு என்ன தெரியும், என் மனசெல்லாம் ரணமா இருக்கு தெரியுமா? இப்படி எல்லாம் உன் மாமியார் வந்துட்டு சண்டை போடும்போது என் மனசு என்ன வலிக்கு தெரியுமா? சரி சரி 4 முடி, பெர்ஃபார்மன்ஸ் போதும், வலியுது பாருங்க. இந்த பாதை எவ்வளவு அழகா இருக்குல்ல. நீ இதை பார்க்கணும்னு சொன்னதுக்காண்டி ராணி அக்கா வீட்டுக்கு சுத்தி வளைச்சு போக வேண்டியது இருக்கு தெரியுமா? 4 எட்டு எடுத்து வச்சா ராணி அக்கா வீடு வந்துடும். இப்படி சுத்தி வளைச்சுல கூட்டிட்டு போக சொல்றா? அக்கா அன்னைக்கு நான் பிள்ளையோட போகும்போது இந்த இடத்த பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, அதான் உங்க கூட எல்லாம் இங்க வரணும்னு ஆசை. அதுக்கு தான் பாருங்களா, பாதைக்கு 2 சைடு நல்லா மரம்லாம் வச்சு சூப்பரா இருக்குல்ல. இது ஒண்ணுதான் பாத்தியா, அந்த பாரு, இதை ஒட்டி அந்த ஒரு இடம் இருக்கு பாரு, அது நாளைக்கு காமிக்கோன்னு. சரி சரி வாங்கடே போலாம், நேரம் ஆகுதுல்ல. ஓகே ஓகே. சின்ன பண்ணத்தே, ராணி மாமிட்ட சொன்னீங்களா நம்மளாம் வரோன்னு? சொன்னா எப்படி சர்ப்ரைஸ் ஆகும்? சின்ன பொண்ணு ஏன் வளர்ந்த மாடு என்னக்க யார்கிட்ட இப்படி வந்து உட்கார்ந்துருக்கோம்? ஆமா சின்ன பொண்ணு, ஏன் இப்படி வலிய மறிச்சு உட்கார்ந்துருக்கோம்? இக்க மக்கள்கிட்ட பாய் சொல்ல வேண்டாமா? ஓ அதுக்கா? ஆமா மக்களே, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீரா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அங்க பாரு. சாரிக்கா. பலத்த யோசனையெல்லாம் இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்க. சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அந்த ஹைப் இருக்குல்ல அது கூட பண்ணிருங்கன்னு, அதோட சேர்ந்து இந்த பெல்லையும் தட்டி விட்டுருங்க. உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் பார்க்கலாம். மக்களே, எங்களை மாதிரி நீங்களும் கஷ்டத்துல தான் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த மனுஷன் பாவம், இவ்வளோ அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சும் இப்படி அந்த மனுஷனை பாடாப்படுத்துறாவ. அவரை பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. சின்ன பொண்ணு, இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை பார்த்துக்க. இதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சு எடுத்து வருவார் பாரு. எங்க எல்லா சப்போர்ட்டும் அவரோட தான். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். பை மக்களே, பை.